இது போன வாரம் நாம் பார்த்தோம். நொறுங்குண்ட இருதயம் என்ன என்று போன வாரம் நாம் கவனித்தோம். ஆமென். ஆகையால் இந்த நாளிலே நான் போன வாரம் சொன்னது போல இந்த நாளிலே என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ரைட்டுங்களா? சரி, இந்த வசனம் மீண்டும் நம்ம இருதயத்தை ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். வாசிப்போம். ஐசாயா 66:1-2. சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நான் இப்படிப்பட்ட தேவனாய் இருந்தோம், நான் அவ்வளவு பெரிய தேவனாய் இருந்தோம், ஆனா இவர்களை நான் கண்ணோக்கி பார்ப்பேன். So if you want to get the attention of God, do this. Right? அப்ப தேவனுடைய கவனத்தை நம்மளுக்கு வேணும்னா ஆண்டவர் என்னை பார்க்கணும், ஆண்டவர் என்னை பேசணும், ஆண்டவர் கவனம் என் மேல திரும்பணும் என்று சொல்லும் போது அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த கண்டிஷன் என்ன செய்ய, நிபந்தனை என்னவென்றால் நாம் நொறுங்குண்ட ஆவி, சிறுமைப்பட்டு நொறுங்குண்ட ஆவியோடு இருக்கும் போது அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிற போது அவரை பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென். So you want to get attention of God, தேவனுடைய attention வேணும்னா இப்படியாக நாம் செய்ய வேண்டும். வசனத்துக்கு நடுங்குகிறவன் சொல்லும் போது அப்புறம் நடுங்குறதுன்னா அப்படியே வசனம் அதே வசனம் அப்படி சொல்லி அப்படிப்பட்ட நடுக்கம் அல்ல. ஆமென். அப்படிப்பட்ட நடுக்கம் அல்ல. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நாங்கள் சிறு வயதில் இருக்கும் போது, அறியாத காலத்தில் இருக்கும் போது இப்படியாக நாங்கள் என்ன செய்வோம்னா, எங்கள் வீட்டில் என்ன இருக்கும்னா இயேசு கிறிஸ்துவோட படம் இருக்கும். அந்த படத்தில் ஒரு மேடை, அந்த ஸ்டேஜ் ஒரு சின்ன ஆல்டர் மாரி இருக்கும். அதில் 2 மெழுகுத்திரி இருக்கும். அப்புறம் இயேசு படத்தில் மாலை இருக்கும். அப்புறம் பைபிள் அது மேலே, பரிசுத்த வேதாகமம் அது மேலே இருக்கும். பார்த்துருக்கீங்களா அந்த செட்டிங்? இதெல்லாம் செஞ்சிருக்கும். அப்ப அறிந்த காலம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்த காலம் வந்த பிறகு இதெல்லாம் எடுத்தாச்சு, படமும் காணாம போச்சு. அந்த படம் கூட இயேசுடைய படம் அல்ல. அவன் தயவுசெய்து படத்தை வணங்குற வேண்டாம், இந்த படத்தை எடுத்து மாட்டிக்கோ வேண்டாம். ஏன்னா அது இயேசு கிறிஸ்துவே இல்லை. யாரும் இயேசு கிறிஸ்து பார்த்து வரிய கிடையாது. அது ஏதோ இயேசு கிறிஸ்து இந்த வடிவத்தில் இருப்பார் சொல்லி வரிஞ்சது. அவன் அல்லேலூயா. தயவு செய்து படத்தை வணங்கிறாதீங்க, கர்த்தருக்கு விரோதமான காரியம். அது இயேசு கிறிஸ்து படமும் அல்ல, அது அவரும் அல்ல. என்னை தொழுது கொள்கிறவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள்? ஆவியோடும் உண்மையோடும். ஆமென். இதான் வேதம் சொல்கிறது. படத்தை வைத்து மெழுகுத்தி வைத்து சொல்லியிருக்கிறாரு இல்ல. ஆமென். சோ ஆகையால் அந்த காலத்துல இப்படியாக அந்த கணம் இருக்கும். அந்த கணம் இருக்கிறதுனால, அந்த ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கிறதுனால நான் என்ன செய்வேன், அந்த படத்துக்கு முன்பாக என் காலுக்கு நேரா வச்சிருக்க மாட்டேன். எப்படி வச்சுக்கோ கால், ஒரு பக்தி, ஒரு நடுக்கம். ஆனா வேற காரியத்தில் இருக்காது. கவனிச்சிருக்கீங்களா? வேற காரியத்தில் இருக்காது. ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு நடுக்கம் அல்ல. வேதத்துல அவர் வசனத்துக்கு நடுங்குற சொல்லும் போது என்னவென்றால் அவர் வசனத்துக்கு கனம் பண்ணுகிறது, அவர் வசனத்துக்கு ஒரு மரியாதை செலுத்துகிறது. ஆமென். இதுல பல காரியம் அடங்கி இருக்குது. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, ஒரு உதாரணம் சொல்கிறேன். எப்ப உதாரணம் இல்ல, ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னவென்றால், எப்ப நம் வார்த்தை கீழ்ப்படியும் போது, whenever we obey the word of God, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்று அந்த கனம் கொடுக்கும் போது என்ன தெரியுமா நாம் செய்கிறோம்? அவருக்கு நாம் மரியாதை செலுத்துகிறோம். அவருக்கு மரியாதை செலுத்துவது மட்டுமல்ல, அந்த உறவுக்கு நாம் மரியாதை செலுத்துகிறோம். எத்தனை பேர் புரியுது என்ன சொல்றேன்? இது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். எப்ப நம்ம வார்த்தை கீழ்ப்படியும் போது இதெல்லாம் லிங்க் எல்லாம் கோத்து இருக்குது. எல்லாம் என்னவென்றால் நாம் என்ன சொல்லுகிறோம்? அவர் வசனத்துக்கு நான் பிரகாரம் நடக்கும் போது, வாழும் போது நான் அவரை கனப்படுத்துகிறேன். I respect him. அது மட்டுமல்ல, அந்த உறவு, அவர் என் தகப்பன், அவர் என் தேவன், அதை கனப்படுத்துகிறது. ஆமென். அல்லேலூயா. உதாரணத்துக்கு ஒரு சின்ன பையன் பிளே கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருக்கான். பிளே கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருக்கும் போது தங்கச்சி போயிட்டு என்ன செய்யறாங்க, கூப்பிட்டாங்க. மணி ஆச்சு, வீட்டுக்கு வா. அவன் சட்டை பண்ணுவானா? தெரியாத மாதிரி இருப்பான். தங்கச்சி கூப்பிட தெரியாத மாதிரி இருப்பான். 2வது வாட்டி திருப்பி கூப்பிடும். தங்கச்சி என்ன கூப்பிடும்? அம்மா கூப்பிட்டாங்கன்னு. அப்ப அவன் என்ன சொல்லுவான்? அவன் என்ன சொல்லுவானா? சொல்லு, நான் வரேன்னு சொல்லுவான். அப்புறம் 3வது வாட்டி தங்கச்சி வரும். அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க, அப்பா கூப்பிட்டாங்க. என்ன செய்வான் அவன்? உடனே வீட்டுக்கு வந்துடுவான். நம்மளுடைய கன்க்ளூஷன்ல எங்க காத்திருக்குது வீட்டுல. அப்ப அந்த வார்த்தைக்கு நடுங்கு பயந்து என்ன செய்வான்? அவன் ஓடி வந்துடுவான். அப்பாவோட வார்த்தைக்கு அவ்வளோ அவனுக்கு அது கனம் இல்ல, அது பயம். பயம். அவன் ஆனா நீங்க தகப்பனுடைய உள்ளத்தை நீங்க பார்க்கும் போது, தகப்பன் நல்லதையே செய்கிற தேவனாய் இருக்கிறார். தகப்பன் எப்பொழுதும் தன் பிள்ளைகளுக்கு நல்லதையே செய்வார். ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு நல்லதே காண்பிப்பார், நல்லதே செய்வார். ஆமென். அதே போல நம் தேவாதி தேவன் அவர் பேசும்போது, வார்த்தை கொடுக்கும் போது நாம் நல்லதுக்கு தான் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.
அப்ப இந்த மகன் என்ன செய்கிறான், கூப்பிடும் போது தகப்பனை இத்தனை மணி நேரம் வீட்டுக்கு வந்தோம்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார் என்று அவன் கீழ்ப்படியும் போது என்ன தெரியுமா செய்கிறான், அவன் யார் சொன்னா என்று கீழ்ப்படுகிறான், அவன் கனப்படுத்துகிறான். என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது கனப்படுகிறான், அந்த அந்த உறவை அவன் கனப்படுத்துகிறான். கவனிச்சீங்களா? அவன் சரி, இதான் நாம் பார்க்க போறோம். வசனத்துக்கு நடுங்குகிறவன் சொல்லும் போது வசனத்துக்கு கனப்படுத்துகிறவன், அவன் அதை மரியாதை செலுத்துகிறவன், ரெவரன்ஸ் டு தி வேர்ட். அவன் சரி, இதுதான் நாம் பார்க்க போகிறோம் இந்த நாளிலே. சரி, எடுத்துக்கொள்வோம். மேத்யூ 4வது அதிகாரம். தேவன் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். தேவன் நம் மத்தியிலே அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம் மத்தியிலே அவர் அப்படியே அமைதியாய் இருக்கிற தேவன் அல்ல, அவர் பேசுகிற தேவன். அவன் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். இந்த வசனத்தை வாசிச்சுட்டு நாம் மற்ற காரியத்துக்கு போவோம். மேத்யூ 4வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதி உத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். எழுதியிருக்கிறதே என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இங்க சோதனைக்காரன் பிசாசன் என்ன சொல்றான், ஆண்டவர் வனாந்தரத்துல அவர் உபவாசத்துல அவர் ஜெபத்துல இருக்கிறார். அந்த நேரத்துல சத்துருவான வரான் பாருங்க. பிசாசு எந்த நேரத்துல வரணும் அவனுக்கு தெரியும், எந்த நேரத்துல என்ன வார்த்தை கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். பிசாசுக்கு யாருக்கு என்ன மாதிரி வார்த்தை கொடுக்கணும் அவனுக்கு தெரியும். பிசாசுக்கு பிசாசு சும்மா நம்ம எடை போடக்கூடாது. பிசாசு போ இயேசுவின் நாமத்தினால், அவனுக்கு என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியும். ஆனா the best thing என்ன தெரியுங்களா, நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவன் பெரியவர். ஹalleluya. அதனாலதான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. பிசாசு என்ன சொல்லுகிறான், இந்த கல்லை அப்பமாய் மாற்றும் என்று சொல்றான். அப்புறம் சூழ்நிலை இப்படி ஆகுது, இந்த சூழ்நிலை பிரகாரம் என்ன செய்ய நீ உன்னுடைய வல்லமை பயன்படுத்து என்று சேலஞ்ச் பண்றான். நம்ம அங்க இருந்தா ஆண்டவரே அரங்கங்க செய்யுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம ஊரு கூத்து பண்ணி இப்படியாவது செய்ய பார்ப்போம். ஆண்டவர் செய்யலாம், ஆண்டவர் மேல குத்த சொல்லுவோம். ஆண்டவர் என்ன செய்ய மாட்டீங்க. அவன் அதாவது ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்புறம் ஒரு மனுஷன் எப்படி பிழைப்பான் என்றால், ஒரு மனுஷன் எப்படி அவன் வாழ்க்கை நடத்தப்படுகிறது என்றால் தேவனிடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே. ரேமா வார்த்தை. என்ன வார்த்தை? ரேமா வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க, ரேமா வார்த்தை. பைபிள்ல அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அவன் பைபிள்ல நம்ம பைபிள்ல பொதுவாக வார்த்தை தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா வித்தியாச லோகோஸ் வார்த்தை, ரேமா வார்த்தை, பல விதமான வார்த்தைகள் என்று நம்ம அந்த மூல பாஷையில பார்க்கும்போது நமக்கு தெரியும். இப்ப அன்பு 4 விதமான அன்பு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா பொதுவாக வேதத்துல அன்பு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் நம்ம அது என்ன எழுதிருக்குதுன்னு பார்க்கும்போது ரேமா வார்த்தை. இந்த ரேமா வார்த்தை அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் என்னவென்றால், அவருடைய வார்த்தையினால், அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை புறப்படுகிற வார்த்தையினாலே நாம் பிழைப்போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை அல்ல, தேவன்கிட்ட உணர்த்தப்பட்டு ஜீவனாக நம்ம இடத்துல வருகிற வார்த்தை. ஆமென். எப்படின்னா உதாரணத்துக்கு ரேமா வார்த்தை சொல்லும் போது ஆண்டவர் அவருடைய வசனத்தினாலே, அவருடைய வார்த்தையினாலே அவர் எப்படி நம்ம பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஆனா அந்த ரேமா எப்படி வரும்னா, இந்த ரேமா நம்மளுடைய சூழ்நிலை பிரகாரம் நம்ம இடத்துல அந்த சூழ்நிலை பிரகாரம் அந்த நம்ம என்ன கடந்து போகிறோமோ அந்த தக்க காரியத்துக்கு ஆண்டவர் தெளிவாக எடுத்து காண்பிப்பார். ஆமென். அதான் ரேமா. அதுதான் ரேமா. இப்படி வாசிச்சுட்டு இருப்பீங்க. நீங்க வாசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு காரியம் உங்களுக்கு போவா போட அப்படியே ஒரு வார்த்தை எனக்கு என்னமோ பேசுது. என்ன நடக்குது? ரேமா வெளிப்படுகிறது. கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் நானும் பாருங்க எப்படி அப்பம் முக்கியமாக இருக்கிறது ஒரு மனுஷன் வாழ்க்கையில. தோசை முக்கியம், சோறு முக்கியம். ஆமென். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான். அப்ப எவ்வளவு முக்கியமா இருக்கு தேவனுடைய வார்த்தை. ஆமென். எல்லாரும் புரியல சொல்றேன். how important is the word of God. வாண்டு சொன்னாரு பாரு, சாப்பாடு எவ்வளவு சாப்பிடனா மனுஷன் செத்துருவான், ஒரு வேளை சாப்பிடணும்னா துடிப்பான். ஆண்டு சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான். இந்த ரேமா வார்த்தையினாலே பிழைப்பான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகையால் நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போகிற இந்த பாதையிலே வாழ்க்கையிலே அவர் வார்த்தை பிரகாரம் நடக்க வேண்டும். அப்ப அவர் வார்த்தை பெற்றுக்கொண்டு நடக்க வேண்டும். இந்த சூழ்நிலை என்ன செய்ய வேண்டும், இந்த காரியத்தில் என்ன செய்ய வேண்டும், இந்த பாதையில் என்ன செய்ய வேண்டும், இவங்க இப்படி சொல்றாங்க என்ன செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்கணும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று ரேமா வார்த்தை, தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொள்ளுகிறது மிக மிக அவசியம்.
அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனா பரிசுத்த ஆவியானவர் சில நேரத்துல ரூம்ல நம்ம பூட்டி வச்சிருப்போம். நம்மளுடைய சொந்த சுய சித்தத்திலே நம்ம மற்றவங்களுடைய சிந்தனையிலே மற்றவங்களுடைய ஆலோசனையிலே சிந்தனை நடப்போம். ஆனா ஆவியானவர் அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவன் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகிய தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவன் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் வார்த்தை நடக்கும்படி கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஆமென். இந்த வார்த்தை நாம் கனப்படுத்தி நாம் வாழும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகையால் இந்த வார்த்தை இது கொடுக்கப்படுகிற இந்த வார்த்தை எப்படி வருகிறது என்று பார்க்கும்போது தான் இந்த வார்த்தை மேலே நமக்கு ஒரு தெளிவு வரும். ஆமென். இதான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியம், நீங்க நோட்ஸ் எழுதுனா எழுதி கொள்ளுங்கள். ஒன்றொன்றாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நோட்ஸ் எழுதுறது நல்லது. ஏன்னா ஒரு நாள் அது என்ன செய்யும், அது பேசும். எனக்கு தெரியும் 95% நோட்ஸ் நம்ம திரும்பி பார்க்க மாட்டோம், உண்மை. ஆனா ஒரு நாளைக்கு அது எப்படியோ கிரியை செய்யும். ஏன்னா நானே நோட்ஸ் எடுப்பேன். அவன் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு நாள் எப்பயாவது நம்ம திரும்பும் போது அது கிரியை செய்யும். அவன் கர்த்தர் பேசுவார். சரி, ஒன்றாவது காரியம் என்னவென்றால், யார் பேசுகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை எங்கிருந்து வருகிறது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள்ல ஒரு ஊழியக்காரர் இப்படியாக என்ன சொன்னார், இவ்வளவு பெரிய ஊழியக்காரர் எனக்கு போன் பண்ணாரு, எவ்வளவு பெரிய ஊழியக்காரர் எனக்கு போன் அடிச்சு இப்படி பேசுறாரு சொல்லும் போது அவர் அவ்வளவு சந்தோஷமா பேசும்போது அப்படின்னா என்னன்னா யார் பேசுறார் என்று அவர் என்ன செய்றார், கனப்படுத்துகிறார். அவருக்கு அது முக்கியம். ஏன்னா அவ்வளவு பெரிய ஊழியக்காரர் எனக்கு போன் அடிச்சிருக்கிறார். ஆமென். அப்ப என்ன நடக்குதுங்க, ஒரு மனிதன் யார் பேசுகிறார் சொல்லும் போது அங்க ஒரு கணம், அங்க ஒரு மரியாதை, அங்க ஒரு தனி விசேஷமான ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சந்தோஷமும் அது ஒரு கவனமும் அங்க செலுத்துகிறார்கள். ஆமென். அது மட்டுமல்ல, பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்கள்ட்ட இருந்து வந்தது. அதே போல தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வரும்போது என்ன நடக்குது, யார்கிட்ட இருந்து வருகிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாமஸ் தேர்ந்து வர கிடையாது. இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். வச்சுக்குமே உதாரணத்துக்கு இங்க ஹென்றி பேசுறாரு, தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்றாரு. அது ஹென்றி தேர்ந்து வர கிடையாது. இல்ல மனைவி பேசுறாங்க, அவங்கள்ட்ட இருந்து வர கிடையாது. ஆமென். தேவனுடைய செய்தி பரலோகத்திலிருந்து கடந்து வரும். ஹல்லேலூயா. அப்ப யார் பேசுகிறார் என்று நாம் ஒவ்வொரு இடத்திலும் நீங்களும் நானும் கற்றுக் கொடுக்கிறேன், எல்லாரும் கற்றுக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு இடத்துல நீங்க எங்க இருந்தாலும் யார் பேசினாலும் நல்லா மனசுல வச்சுங்க, தேவன் பேசுகிறார். ஹல்லேலூயா. அப்ப யார் பேசுகிறார் சொல்லும் போது ஆமென், உங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவன் பேசுகிறார். உங்களை நேசிக்கிற தேவன் பேசுகிறார். வானத்தையும் பூமியை படைத்த தேவன் பேசுகிறார். உண்டாவதாக சொன்ன தேவன் உண்டாயிற்று, அது நல்லதா இருந்தது. அப்படி சொன்ன தேவன் உங்களிடத்துல பேசுகிறார். அப்ப அவர் எப்படிப்பட்டவர், உங்களுக்கு பேசுறவர், உங்களோடு கூட என்னோடு கூட பேசுறவர் எப்படிப்பட்டவர். ஆமென். ஒரு சாதாரணவரா, இல்லாட்டி ஒரு நம்ம அப்படியே அசட்டத்தனமா நம்ம கேட்க போகிற ஒரு காரியமா? தேவாதி தேவன் பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பேசுகிறார். அவர் யார் பேசுகிறார் என்று சொல்லும்போது ஒரு மேய்ப்பன் பேசுகிறார். ஆமென். யோவான் 10ல நீங்க பார்க்கும்போது ஒரு கூலிக்காரன், ஒரு ஆடு மேய்க்கிறவன் கூலிக்காரன் செய்வானா, நரி வரும்போது அவன செய்வானா, அந்த நரி அந்த ஆடு அட்டாக் பண்ணும்போது பிடிக்க வரும்போது அவன செய்வானா, ஓடிடுவானா. ஏன் தெரியுங்களா? அவனோட ஆடு இல்ல, அவன் வேலை செய்யறான். என்னுடைய உயிர் தான் முக்கியம் சொல்லி அவன் ஓடிடுவான். ஆனா மேய்ப்பன் என்ன செய்வாராம், மேய்ப்பன் தன் ஜீவனையை கொடுப்பார். யோவான் 10:17 அழகாக எழுதியிருக்கிறது, நல்ல மேய்ப்பன் தன் ஜீவனையை கொடுப்பார் ஆடுகளுக்கு. ஆமென். யார் உங்களிடத்துல பேசுகிறார்? ஜீவனை கொடுத்தவர் பேசுகிறார். ஆமென். சொன்னவர் மட்டுமல்ல, செய்து முடித்தவர் பேசுகிறார். ஆகையால் தேவனுடைய வார்த்தை யார் பேசுகிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தேவன் என்கிட்ட பேசுகிறாரா? என்னுடைய வாலிப வயசுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு இதுதான் நான் கேட்டேன், ஆண்டவரே நீங்கள் பேசுகிற தேவன் சொல்றாங்களே, என் உள்ளத்துல பேசுங்கன்னு சொல்லும் போது கர்த்தர் பேச ஆரம்பித்தார். நானே பயந்துட்டேன். ஓ, தேவன் பேசுகிற தேவன், பயந்துட்டேன். ஆமென். தெளிவாக கர்த்தர் பேச ஆரம்பித்தார். வேத தரப்ப கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். பயங்கரமாய் கர்த்தர் பேச ஆரம்பித்தார். ஆமென். வாயை கொடுத்த தேவன், அவர் பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்க வேண்டும், பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் who is speaking, யார் பேசுகிறார் என்று நாம் அதை புரிந்து கொள்ளும் போது, நாம் அதை சிந்தனைக்குள் கொண்டு போகும்போது, இந்த ஆழத்துல கொண்டு போகும்போது தேவன் பேசுகிறார் என்று அந்த கவனத்தை நாம் வைக்கும் போது கர்த்தர் பேசுவார். அந்த வார்த்தை கிரியை செய்யும். ஹல்லேலூயா. புரியுது எல்லாத்துக்கும் என்ன சொல்ல வரேன்? ஆமென். பிரைஸ் காட். இரண்டாவது காரியம்,
ஏன் தேவன் பேசுகிறார்? why God is speaking? ஏன் தேவன் பேசுகிறார்? உபாகமம் 4வது அதிகாரம் 40வது வசனத்தை நாம் வாசிப்போம். உபாகமம் 4:40, Deuteronomy chapter 4 verse 40. why the Lord speaks? ஏன் தேவன் பேசுகிறார்? ஏன் அவர் வார்த்தை கொடுக்கிறார்? ஏன் போதகர் பாஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் சொல்றாங்க தேவனுடைய வார்த்தை முக்கியம், தேவனுடைய வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன் எல்லாரும் வார்த்தையை கவனத்தை செலுத்துறாங்க? why God is speaking to us? why God wants to speak to us? வாசிங்க 4:40, Deuteronomy உபாகமம் 4வது அதிகாரம் 40வது வசனம். நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாயிருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய் என்றான். கை கொள்ள கடவாய். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போகிற தேசத்துக்கு நீ நல்லா இருக்கும்படிக்கு, உன் பிள்ளைகள் நல்லா இருக்கும்படி, உன் சந்ததி நல்லா இருக்கும்படி என்ன செய்? என் வசனத்தை கைக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். தேவ பிள்ளைகளே, இது சத்தியம். இதுதான் மிக மிக முக்கியமான காரியம். ஆமென். நீங்க பார்க்கும்போது நீ ஒரு தேசத்துக்கு போக போற, அந்த தேச கர்த்தர் கொடுக்க போற, பாலும் தேனும் கொடுக்கிற தேசத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார் இந்த சந்ததிக்கு. அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் வந்து பிளான் கொடுக்கணும். என்ன பிளான் கொடுக்கணும்? நீ இப்படி அந்த தேசத்துல இருக்கணும், அந்த மக்கள் இப்படிப்பட்டவங்க, இப்படி விவசாயம் செய்யணும், இப்படி நீ இப்படி பண்ணணும், எல்லாம் பிளான் கொடுக்காம ஆண்டு சொல்றார் வசனத்தை பிடித்துக்கொள், எல்லாம் கரெக்டா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், யோசுவா 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது யோசுவா 1:9. இந்த சம்பவம் வந்து இந்த நேரத்தில் என்னவென்றால் மோசஸ் மரித்து விட்டார். மோசஸ் died. மோசஸ் வந்து காலகட்டம் போயிடுச்சு. கடைசியா யார் எடுக்கிறா? யோசுவா எடுக்கிறார். யோசுவா வந்து பேட்டன் எடுக்கிறாரு. யோசுவா தலைமைத்துவத்துக்கு வராரு. யோசுவா ஜனங்களை வந்து அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அவர் என்ன செய்யறாரு? எல்லாம் வந்து யுத்தம் செய்ய போறாங்க. எரிகோ வந்து மேற்கொள்ள போறாங்க. ஆமென். எல்லாம் என்ன நடக்க போகுது? யுத்தம் நடக்க போகுது. ஆமென். எல்லாம் எங்க இருக்கீங்களா? யுத்தம் நடக்க போகுது. அப்ப யுத்தம் நடக்கும் போது அப்ப இவன் தேவதூதர்கள் வந்து யோசுவா பார்க்கும்போது எப்படி தெரியுமா பார்த்தார்? உருவின பட்டயத்தோட பார்த்தார். அப்புறம் எல்லாம் யுத்தம். ஆனா யோசுவாக்கு, அப்படிப்பட்ட யுத்த வீரனுக்கு, பயங்கரமான யுத்த வீரன் யோசுவா, அப்படிப்பட்ட யுத்த வீரனுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் சொல்லுவேன், நான் வந்து ஜோஷுவாவுடைய தலைமத்துவம் மேல இருந்த நான் சொல்லுவேன், இந்த மாதிரி உன் கையெல்லாம் பலப்படுத்திக்கோ, ஏன்னா கத்தி ரொம்ப பாய்க்கணும். நான் சொல்லுவேன் மசில் வந்து நல்லா இது பண்ணிக்கோ, ஜிம்க்கு போ, ஜிம்ல வந்து நல்லா வந்து மசில், ஏன்னா ரொம்ப சண்டை போடணும், ரொம்ப நடக்கணும், ரொம்ப வந்து நீ வந்து ஸ்கில்லாம் தெரியணும், எப்படி தடுக்கிறது தெரியணும். நான் அது கற்றுக் கொடுத்துருப்பேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னுடைய கற்பனை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆமென். அப்ப என்ன செய்யணுமா? அப்புறம் என்ன செய்யணுமா? அதை இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி. நீ செய்ய எப்படி? அலட்சியமாயிருன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குதா? நீ செய்ய ஏதோ இது எப்பயாவது ஒரு நாள் செய்ய கடவாயாக இல்ல. எப்படி எழுதிருக்குது? கவனமாகவும் இரவும் பகலும். நீ பாத்துக்கோ. ஞாயிற்றுக்கிழமை எடுத்தீங்க, கிழமை ஒண்டி பாத்துக்கோ. எழுதிருக்குதா? இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஆமென். ஹல்லேலூயா. அப்பொழுது he will prosper you. இங்கிலீஷ் அப்படிதான் போட்டுருக்கு. அப்பனா செழிப்பாக்குவேன், நான் ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப வார்த்தைக்கும் யுத்த வீரனுக்கும் சம்பந்தம் இருக்குதா? நம்ம பார்த்து உலக பிரகாரம் பார்த்தா சம்பந்தமே இல்லை. ஆனா தேவன் சொல்லுகிறார், இதை பிடித்துக்கொள், எல்லாம் சரியாகும். இதை பிடித்துக்கொள், மற்றதை எல்லாம் நான் பார்த்துக்கொள். இதை பிடித்துக்கொள், உனக்கு வேண்டிய ஞானத்தை நான் கொடுப்பேன். இதை பிடித்துக்கொள், எப்படி நடக்க வேண்டும் நான் கற்றுக் கொடுப்பேன். ஆமென். அப்ப மூல காரியம், ஃபவுண்டேஷன், அஸ்திவாரம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. தேவனே, நம்ம இந்த வார்த்தைக்கு நடுங்கும் போது, இந்த வார்த்தை கீழ்ப்படையும் போது நம்ம என்ன செய்கிறோம்? வசனம் சொல்லபடி நம்ம நடுங்குகிறோம். ஆமென். அப்படி நீங்கள் செய்யும் போது தேவனே நீங்க ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. 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 எத்தனை வருஷமா ஆச்சு இங்க வந்து? 2011 வந்து 9 வருஷமா? 9 வருஷம் ஆயிடுச்சு. 9 வருஷம் கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். ஒரு சபைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்க்கு போகும்போது முதல் கேட்கிற காரியம் தெரியுங்களா? எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? ரைட்டுங்களா? எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க?
கர்த்தர் 9 வருஷம் நடத்தி கொண்டிருக்கிறார். பிடித்துக் கொண்டது ஒன்னே ஒன்றுதான், அவருடைய அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை. ஆமென். கர்த்தர் நடத்துவார், பாதையை செவ்வையாக்குவார். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். சரி, மூன்றாவது காரியம் முதல்ல சொன்னேன், யார் பேசுகிறார் அறிந்து கொள்ளும் போது அதற்கு நாம் கனம் செலுத்துவோம். எதுக்கு பேசுகிறார் சொல்லும் போது, ஆமென், எதற்கு கர்த்தர் பேசுகிறார், எதுக்கு கர்த்தர் பேசுகிறார்? நீங்கள் நலமாய் இருக்கும்படி. ஆமென். நீங்கள் நானும் ஆசீர்வாதமாய் இருக்கும், நம்ம சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்கும் தான் கர்த்தர் பேசுகிறார். ஒரு தகப்பன் எதுக்கு நம்ம பேசுவார்? நம்ம சொன்ன போல பிள்ளைகள் நல்லா இருக்கும் தான் தகப்பன் பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், ஆமென், அந்த வார்த்தையின் கனத்தை நாம் புரிந்து கொண்டால் அந்த வசனத்தை நாம் நடுங்குவோம். திரும்ப சொல்கிறேன், இந்த வார்த்தையினுடைய கனத்தை, அப்படின்னா இந்த வார்த்தை எவ்வளவு கனமா இருக்குது. கனம் இந்த கனம் நான் சொல்லல, நான் சொல்றேன் என்ன சொல்றேன்னா, எவ்வளவு வெயிட், இந்த வார்த்தை எவ்வளவு வந்து ஒரு 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 முக்கியமான ஒரு காரியம், முத்து வைரமா இருக்கிறது என்று கருதும் போது இந்த வசனம் நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஆமென். புரியுது என்ன சொல்றேன்னு? சரி, எபிரேயர் 4:12 வாசிப்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இங்க வரைக்கும் போது பாத்தீங்களா, அவர் வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. இருக்கரும் உள்ள பட்டயம் எங்க செய்யணும், இன்டென்ஷன், அது உள்ளுக்கு வந்து ஜாயின்ட்ஸ் மேரோஸ், அப்படியே ஒவ்வொரு பகுதியும் உள்ளுக்கு பூந்து இருந்து, தெரியுங்களா, சரீரத்துல பூந்து பாருங்க. ஜாயின்ட்ஸ் மேரோஸ் சொல்லும்போது சரீரம், வார்த்தை நம் சரீரத்துல கிரியை செய்யுமா? கிரியை செய்யும். ஆமென். சிலத்துல எப்படி சொல்லுவோம், வார்த்தை ஆவியில கிரியை செய்யும். வார்த்தை நம் சரீரத்தில் கிரியை செய்யுமா? எழுதப்பட்டிருக்கிறது. வார்த்தை எங்க போகுது? ஜாயின்ட்ஸ் அண்ட் மேரோஸ், சரீரத்தில் கிரியை செய்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அவர் தழும்புகளால் சுகம் உண்டுனா இந்த சரீரத்தில் சுகம் வருகிறதா? வரும். ஆமென். கிரியை செய்யுமா? கிரியை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தை எங்க போகிறது? உள்ளத போது. அது மட்டுமல்ல, to the intention of the heart, அப்ப இருதயத்தின் ஆழத்துக்குள்ள போகிறது. ஒரு மனுஷனுடைய ஆவிக்கு, ஒரு மனுஷனுடைய ஆத்துமாக்குள் நுழைகிறது. இப்ப எங்க போகுது? இப்ப உள்ளான மனிதனுக்குள்ளே போகிறது. அப்ப தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது. அல்லேலூயா. சரி, இப்ப ஏன் சொல்றேன்னா, அப்படி நம்ம புரிந்து கொண்டோம் என்றால், இப்ப நீங்க கேட்கும்போது நீங்க பூரிப்படைந்து தேவனுடைய வார்த்தை உள்ளுக்கு வரைக்கும் போகிற வார்த்தை என்று நீங்கள் அந்த கணத்தை புரிந்து கொண்டால் வார்த்தை கிரியை செய்யும். அல்லேலூயா. புரியுதுங்க எல்லாத்துக்கும்? ரோமர் 10:17 எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 10:17 வாசிங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் கேள்வினாலே, கேள்வினா கேள்விக்குரிய அந்த கேள்வி இல்ல, விசுவாசம் வந்து இங்க பாருங்க, கேட்கிறதுனாலே வரும். ஹியரிங், அதான் வார்த்தை. ஹியரிங் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்ப விசுவாசம் எங்க வருகிறது? கேட்கிறது. எதை கேட்கிறது? தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்ன தெரியுங்களா? ரேமா வார்த்தை. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தை, ரேமா வார்த்தை பெற்றுக்கொள்ள என்ன நடக்கும்? நம்மளுடைய விசுவாசம் எழும்பும். உள்ள இப்படி அந்த பெரும்பாலும் ஸ்திரீ விசுவாசம் எழும்பினது போல நமக்குள்ள ஒரு விசுவாசம், பயங்கரமான விசுவாசம் எழும்பும். எப்பொழுது அந்த கணம் இருக்கும் போது, இது தேவனுடைய வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தைன்னு சொல்லி அதை கேட்கும் போது அந்த வார்த்தை செய்யும், இந்த உள்ளான மனிதனுடைய விசுவாசத்தை எழும்பும். மேத்தமேட்டிக் கத்து கொடுக்கிறேன், இதெல்லாம் ஃபார்முலா. விசுவாசம் எழும்பும் போது என்ன நடக்கும்? தேவன் பிரியப்படுவார். உண்மைதானே? தேவன் பிரியப்படுவார். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துகிறது கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப அவர் வார்த்தை கொடுத்து அவரை தூண்டி விட்டு எழுப்பி அவர் பிரியப்படுவார். சுத்தி வளர்ச்சி எல்லாம் அவரோட தான், எல்லாம் அவருடைய ஸ்டாஃப் தான். அப்ப அவர் கொடுத்து எழுப்பி, அப்ப அதை எழுப்பும் போது அப்ப கர்த்தர் பார்க்கிறார், நான் விதைத்ததை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. விதைத்ததை நான் பார்க்கிறேன். பார்க்கும்போது கர்த்தர் பிரியப்படுவார். விசுவாசம் எழும்புகிறது. கர்த்தருடைய பார்வை அந்த விசுவாசிக்கிற மேல் இருக்கும். கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கீங்களா? ஆமென். பிரைஸ் காட். எனக்கு எக்ஸைட்டடா இருக்குது. சரி, இப்ப உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு சபையில வந்து நான் கலந்து கொண்டேன். பாருங்க, அந்த நாட்களிலே
நான் வந்து ரட்சிக்கப்பட்டு அந்த நாட்கள்ல சபை போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏன்னா நான் வந்து அந்த நேரத்துல ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு நான் வார்த்தைக்காக ஏங்கினேன். பைஸ்கிள் ஓட்டி அவ்வளவு தூரம் போவேன் வார்த்தை கேட்கறதுக்கு. அப்ப என்ன வயசு ஒரு 14-15. வார்த்தை எப்படியாவது கேட்கணும்னு சொல்லி தாவும். வார்த்தை மேல ஒரு கணம், வார்த்தை மேல தேவன் பேசுகிறார் சொல்லி ஒவ்வொரு சும்மா வீட்டுக்குள்ள தான் செய்வாங்க. போய் கலந்துக்குவேன், பைஸ்கிள் எடுத்து போயிட்டு ஒரு மூலையில உட்காந்துருவேன், கர்த்தர் பேசுவார். அது யாருக்குமே தெரியாது, எனக்கு தெரியும். கர்த்தர் கரெக்டா உள்ளத்துல பேசுவார். ஆமென். எப்ப நான் அந்த இடத்துல உட்காரணும், எந்தெந்த வாரம் நான் உட்காரணும், அந்த பாடல் என் உள்ளத்துல கிரியை செய்யும், அந்த வார்த்தை என் உள்ளத்துல கிரியை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. எப்ப தெரியுங்களா? அந்த வார்த்தை கனப்படுத்தும் போது. அப்ப நல்லா கவனிங்க, இந்த ஸ்டேட்மென்ட் நல்லா கவனிங்க. எப்ப தேவனை நீங்கள் கனப்படுத்தும் போது, தேவனுடைய வார்த்தை கனப்படுத்தும் போது கர்த்தர் உங்களிடத்திலே பேச ஆரம்பிப்பார். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ, எந்த சூழ்நிலை இருக்கிறீங்களோ, எந்த போதகர் அங்க இருந்தாலும் உங்களுடைய இருதயத்தை பார்த்து கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அந்த வார்த்தை சாதாரணமா வார்த்தையா வாசிச்சுட்டு பிரசங்கமா இருந்தாலும் அந்த வார்த்தை புறப்பட்டு வரும்போது உங்களுக்கு அது முத்து வைரமாக மாற்றி ஆவியானவர் கொடுப்பார். ஆமென். நான் திரும்பி சொல்றேன், கவனிங்கள், நல்லா கவனிங்கள். நீங்கள் வார்த்தை கனப்படுத்தும் போது, ஆமென், சில பேர் இப்படியாக ஏற்றுக்கொள்வார், எப்படியாக பார்ப்பார்கள். ஒரு பெரிய எவாஞ்சலிஸ்டிக் மீட்டிங், ஒரு பெரிய ஊழியக்காரர், ஆமென், ஒரு பெரிய பேனர் போட்டு அவருடைய மூஞ்சை போட்டு அவர் எல்லாம் இப்படிப்பட்ட ஊழியக்காரர் வரான்னு சொல்லும் போது என்ன செய்வாங்க? எல்லாரும் ஓடுவாங்க. ரைட்டா? அப்ப கனம் எது மேல தெரியுங்களா? அப்படிப்பட்ட ஊழியக்காரர் சொல்லி போவாங்க. ஏன்னா அவர்கிட்ட மூலியமாக ஆண்டு கிரியை செய்ய சொல்லி எல்லாம் போவாங்க. அப்ப அந்த மீட்டிங்கை பார்த்து அவ்வளவு பெரிய மீட்டிங், அவ்வளவு பெரிய சபையை சொல்லி அவ்வளவு பெரிய தெரியுங்களா பப்ளிசிட்டி இப்படி சொல்லும் போது எல்லாரும் போவாங்க. அப்ப என்ன செய்ய, அந்த வார்த்தை கொடுக்கப்படும் போது சுலபமாக போவோம். தெரியுங்களா? இங்க வந்து ஊழியக்காரரை பார்த்து போனாலும் அந்த ஊழியக்காரர் வரும்போது, அந்த வார்த்தை வரும்போது அந்த வார்த்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆமென். எல்லாம் எப்படி இருக்கீங்களா? சரி, ஒரு குழப்பம் இல்ல சொல்றேன். ஆனாலும் நீங்களும் நானும் தேவனை கனப்படுத்தினால், ஆண்டவர் வார்த்தை கனப்படுத்தினால், எங்க இருந்தாலும் உங்களுக்கு எழுப்புதல் கூட்டம் தேவையில்லை. தேவனுடைய வார்த்தை உங்களை உள்ளுக்கே எழுப்பும். புரியல சொல்றேன்? அப்ப அந்த எழுப்புதல் கூட்டம் தேவையில்லை, பெரிய ஊழியக்காரர் தேவையில்லை. நீங்கள் எங்க இருந்தாலும் அந்த வார்த்தைக்கு அந்த கணம், அவர் வார்த்தை வல்லம் எழுத, அந்த வார்த்தை கிரியை செய்யும் என்று நீங்கள் அந்த மரியாதையும் அந்த கணத்தை கொடுக்கும் போது எந்த இடத்துல இருந்தாலும் வார்த்தை உங்களை தட்டி எழுப்பும். உங்களுக்குள்ளே வெளியே பெரிய கூட்டம் இல்லை, ஆனா உங்களுக்குள்ள எழுப்புதல் கூட்டம் நடக்கும். ஆமென். ஆமென். புரியுது என்ன சொல்றேன்? எழுப்புதல் கூட்டம்னா உள்ளுக்கு ஆவியானவர் கிரியை செய்வார், தூதர்கள் கிரியை செய்வார், நிறைய பேர் எல்லாரும் கிரியை செய்வாங்க. பரலோகம் உங்களுக்காக கிரியை செய்யும். தெரியுங்களா? நீங்கள் தேவனுடைய வார்த்தை கனப்படுத்துறீங்க, நீங்க தேவனை கனப்படுத்துறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆகையால் தேவ பிள்ளைகளே, கர்த்தரை கனப்படுத்தும் போது, வார்த்தை கனப்படுத்தும் போது இன்னொரு காரியம் சொல்லுகிறேன், நீங்கள் அந்த உறவை கனப்படுத்துறீங்க. you are honoring the relationship. அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார். அவன் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் சொன்னார் யோவான் 15ல, என்னில் நிலைத்திருங்கள். 3 காரியம் சொல்லுவார். என் வார்த்தையில் நிலைத்திருங்கள். அப்புறம் சொல்லுவார், என்ன சொல்லுவாரு? என் வார்த்தையில் நிலைத்திருங்கள், என் அன்பிலே நிலைத்திருங்கள். இந்த 3 காரியம் யோவான் 15ல் நீங்க பார்க்கலாம். என்னில் நிலைத்திருங்கள், என் வார்த்தையில் நிலைத்திருங்கள், என் அன்பிலே நிலைத்திருங்கள். அப்படின்னா அன்பு இராவிட்டால், அப்படின்னா கீழ்ப்படிதல் இராவிட்டால் ஒரு இடத்துல என்னுடைய அன்பு இல்லை ஆண்டவரே சொல்லுகிறார். யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. John 40:23ல, if you love me, obey my commandments. கீழ்ப்படிறனா, என்னை நேசிக்கிறனா, என்னோட வார்த்தை கீழ்ப்படி. அப்பதான் என்னை நேசிக்கிறேன்னு சொல்றேன். அப்ப என்ன சம்பந்தம்? மீண்டும் மீண்டுமாக அந்த உறவு எங்க போது பாத்தீங்களா? திருப்பியும் உறவு, ரிலேஷன். போன வாரம் வரம் பார்த்தோம், நம்ம உறவு சுத்தி உறவுக்கு தான் போகுது. அப்ப நம்ம வார்த்தை கனப்படுத்துகிறோம் என்றால் அந்த உறவை நான் கனப்படுத்துகிறோம். அவரை என் தேவனை தகப்பன், நான் அவர் வீரன். யார் இது காண்பித்தார்? யோசேப் காண்பித்தார். கவனிங்கள், இதன் சொல்லி இந்த சம்பவங்கள் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். இந்த காரியம் எல்லாம் யோசேப் காண்பித்தார். யோசேப் பார்க்கும்போது ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வசனம் நாம் வாசிப்போம். இப்படியாக போத்திபாருடைய மனைவி, Genesis 39:9, போத்திபாரோட மனைவி வந்து யோசேப்பை வந்து அப்படியே எப்படி சொல்றது, என்ன வார்த்தை, சைனிக்கும் போதா
வந்து கச்சூர் பண்ணும்போது என் கூட வா என்று சொல்லும்போது யோசேப்பு அதற்கு என்ன சொன்னார்? இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொருவரையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? யோசேப்பு இடத்துல செய்யறாரு, யாருமே பார்க்கல, அவங்க வீட்டுல யாருமே இல்ல. யோசேப்பு வந்து பெரிய பதவி, வீட்டுல எல்லாம் இன்சார்ஜ் யோசேப்பு. ஆனா போத்திபாருடைய மனைவி வந்து யோசேப்பை கூப்பிடும் போது, நீ வா, என் கூட ஹஸ்பண்ட் தான் இல்லையே, முதலாளி தான் இல்லையே, நீ வா என்று கூப்பிடும் போது யாருமே இல்லாத நேரத்துல சரிங்களா, யோசேப்பு என்ன சொன்னாரு? என் தேவனுக்கு விரோதமா நான் இப்படி செய்வேன். அப்புறம் அந்த உறவு அங்க காண்பிக்கிறார் யோசேப்பு, உறவை கனப்படுத்துகிறார் யோசேப்பு. அவன் he honors the relationship. தேவனுடைய வார்த்தை நாம் கீழ்ப்படியும் போது அந்த உறவை நாம் கனப்படுத்துகிறோம். என் தேவன், அவரை நான் நோகடிக்க மாட்டேன், அவரை நான் வேதனை செய்ய மாட்டேன். ஆமென். தேவ பிள்ளைகளே, இதனால என் பிள்ளைகளுக்கு அதான் நான் சொல்லுவேன், நீங்க தவறு செய்யும் போது, நான் செய்ய வேணாம்னு சொல்லும் போது, நீங்க செய்யும் போது நீங்க என்னை நோகடிக்கிறீங்க, என்னை வேதனைப்படுத்துறீங்க, அவ்வளவுதான், என்னை வேதனைப்படுத்துறீங்க. அப்போ ஒரு தகப்பன் அவரை வந்து நம்ம விரோதமா நம்ம செய்யும் போது வேதனைப்படுவான். இதுதான் தகப்பனுடைய உள்ளம், உறவு, ரிலேஷன்ஷிப். ஆமென். சும்மா வந்து நம்ம செஞ்சுட்டு தப்பு செஞ்சுட்டு சாரி மன்னிச்சிருங்க ஆண்டவரே சொல்லி, ஆண்டவரே இந்த நாலு ரத்தத்தால் சுத்திகரி உச்சத்தள்ளி உள்ள கால் வரை ஏன்னா சுத்தமா போகணும்ல, அப்படியே சுத்திகரி சொல்லி அப்படி முடிகிற காரியம் அல்ல. கர்த்தர் வேதனைப்படுவான். ஆமென், வேதனைப்படுவான். அதனால தான் நொறுங்குண்ட இருதயம், இனி செய்ய மாட்டான்ப்பா, இனி செய்ய மாட்டேன், இனி செய்ய மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவர்களே, யோசேப்போட வாழ்க்கை சரி, இந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்லி நான் முடிக்கிறேன். என்னவென்றால் சில எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க தேவனுடைய வார்த்தைக்கு வேதத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எனக்கு நேரம் நான் சீக்கிரமா நான் போறேன். இன்ட்ரெஸ்டிங் ஒவ்வொரு இடத்துல பல இடங்கள் நம்ம பார்க்கலாம். ஆனா ஒவ்வொரு இடத்துல எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, தேவனுடைய வார்த்தை வரும்போது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க வேதத்துல சில இடங்கள் எழுதப்பட்டிருக்குது. சில காரியத்தை நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். எரேமியா 42ல நீங்க பார்க்கும்போது என்னவென்றால் அங்க எரேமியாட்ட கேட்பாங்க, எரேமியா நாங்கள் என்ன செய்யணும், நாங்க வந்து நாங்க வந்து இப்ப நாங்க ஈஜிப்ட்க்கு போக போறோம். அப்ப என்ன செய்யறாங்க, எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க ஈஜிப்ட்க்கு போறது. ஏன்னா ஈஜிப்ட் செழிப்பான ஊரு, அங்க போய் நம்ம நல்லா இருக்கும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னா ஒரு நல்ல காரியம் செய்யறாங்க. இது வீட்டுல போய் வாசிங்க, நல்லா இருக்கும். நல்ல காரியம் செய்யறாங்க. என்ன தெரியுமா செய்யறாங்க? எரேமியா தீர்க்கதரிசி, நீ ஜெபம் பண்ணு, நீ ஆண்டவர்கிட்ட கேளு, நீ கேளு, ஆண்டவர் என்ன சொல்றாரு நல்லா கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படி நாம் கீழ்ப்படிவோம், அது எங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் நாங்கள் கீழ்ப்படிவோம் சொன்னாங்க. இது வந்து நம்ம வச்சிருக்க பாஸ்டர், நீங்க ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், இது நம்மளுடைய கான்டெக்ஸ்ட்ல பாஸ்டர் என்ன கர்த்தர் சொல்றாரு நீங்க சொல்லுங்க, அதன்படி நாம் செய்றோம் பாஸ்டர். ஆமென். இது நம்மளுடைய விஷயம். ஏறவே எழுத செய்வாரு, ஜெபம் பண்ணுவாரு. ஜெபம் பண்ணி 10 நாள் பாருங்க, ஊழியக்காரர் எப்படி ஜெபம் பண்ணிருப்பாரு, 10 நாள் ஜெபம் பண்ணிருக்காரு. சில நேரத்துல வந்து வேதனையா இருக்கும். சில பேர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், பல வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா அது நடந்துருச்சு, அது வந்து ஆசீர்வாதம் வந்துருச்சு கூட சொல்ல மாட்டாங்க. கஷ்டமா இருக்கும், வேதனையா இருக்கும் சில நேரத்துல. அப்ப இங்க எரேமியா 10 நாள் சென்று அவர் ஜெபம் பண்ணி ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார். பேசின கையோட எரேமியா சொல்றாரு, இங்க பாரு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இங்க இடத்த விட்டு போவாதீங்க. அவங்க என்ன பிளான் பண்ணாங்க, எல்லாம் வந்து பேக் பண்ணிட்டாங்க, போஸ்ட் பண்ணிட்டு ப்ரே பண்ணுங்க சொல்றாங்க. அப்படி தீர்மானம் பண்ணிட்டேன். அப்ப இவங்க ஜெரேமியா சொல்றாரு, கர்த்தர் போவேனா சொல்றாரு. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த தேசத்திலே நான் செழிப்பு கொடுப்பேன், இந்த தேசத்திலே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், இந்த தேசத்திலே நான் build you, நான் எழுப்புவேன்னு கர்த்தர் சொன்னாரு. அப்படி சொல்லிட்டாரு. அப்புறம் அது மட்டும் சொல்லல பாருங்க, வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுக்கிறார், நான் நல்லா நடத்துவேன், பயப்படாதே, கர்த்தர் நான் உன் கூட இருப்பேன் கூட, அது வரைக்கும் கர்த்தர் பேசினாரு. எரேமியா சொன்னார். எரேமியா போஸ்ட்மேன் சொல்ற வேலை தான் சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு எரேமியா இதுவும் சொன்னார். என்ன சொன்னார், நீ போயிட்டீனா இங்க நீ பயந்த காரியம் அங்க நடக்கும், இங்க விட்டு குத்துக்கு பயப்படல அங்க நடக்கும், வாதை உனக்கு வரும், சாபம் உனக்கு வரும், நீ போயிட்டீனா சொல்லி. அப்ப இந்த வார்த்தை எரேமியா விடுவிக்கும் போது கவனிங்க, வார்த்தை வருது, விடுவிக்கும் போது இந்த ஜனங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல நீ போய் சொல்ற, நீ யாரு கூடயோ வந்து நீ வந்து கம்ப்ளோட் பண்ணி சேர்ந்து நீ வந்து இப்படி சொல்றேன்னு சொல்லி என்ன செய்வாங்க, எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணி ஈஜிப்ட் கொண்டு போயிருவாங்க. அதுல மங்சா யாரு தெரியுங்களா, எரேமியா. அவரை பிடிச்சு கொண்டு போயிருவாங்க. பாவம் எரேமியா, பாஸ்டர் மங்சா. கவனிங்க, அப்புறம் கர்த்தர் பேசணும், கர்த்தர் கிரியை செய்யணும், ஆனா அதுக்கு எனக்கு சாதகமா இருக்கும். இப்படிப்பட்ட கூட்டங்கள் உண்டு.
ஆமென். நான் என்ன சொல்றேன்னா இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க சில பேர் வார்த்தை. சில பேர் நம்ம அப்படி செய்கிறோம். நம்ம தீர்மானம் எடுத்துருவோம், கர்த்தர்கிட்ட வந்து நம்ம கேட்போம். அப்ப கர்த்தர் பேசுவார், ஆனா அதுக்கு மீறி நம்ம செய்வோம். உண்மைதானே? சரி, நம்ம செய்வோம் சில நேரத்தில். ரெண்டாவது காரியம் வந்து எசேக்கியேல் புத்தகம். இது ரொம்ப நல்லா இருக்கும். எசேக்கியேல் நான் சொல்லியிருக்கேன், சில பேருக்கு உங்களுக்கு தெரியும். எசேக்கியேல் 33ல இதுவும் எழுதிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எசேக்கியேல் 33ல வந்து கர்த்தர் வார்த்தை கேட்கும்படி அப்படி எல்லாரும் வருவாங்க. வந்து ஆனாலும் கேட்டு எப்படி தெரியுமா கேட்பாங்களாம்? அப்படியே சரிங்களா? என்னது என்ன எஸ்ட்ரோல என்ன பாட்டு போட்டி என்ன பாட்டு போட்டி? சூப்பர் சிங்கர். சூப்பர் சிங்கர் பாட்டு போட்டி கேட்கிறவே இது பைபிள்ல இருக்குது. சூப்பர் சிங்கர்ல பாட்டு மாரி கேட்கிற மாதிரி இவங்க கேட்பாங்களாம், ஆர்வமா கேட்பாங்களாம். ஆனா அவங்களுடைய இருதயமோ தூரமா இருக்குமா. அப்புறம் எதுக்கு கேட்பாங்களா வார்த்தைய? என்டர்டெயின்மெண்ட். எதுக்கு? பொழுதுபோக்கு. பைபிள் வந்து சென்ட்ல ஜோக், ஆண்டவர் வந்து ஜோக் பண்றாரு. பொழுதுபோக்கு. சண்டே போயிட்டோம், அப்பா இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட திருப்தியா இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப என்னது பொழுதுபோக்கு? இதெல்லாம் டைம் பாஸ். திருப்தியா இருக்கு, கொஞ்சம் சண்டே சர்வீஸ் போயிட்டு. அப்ப இப்படி வருவார்களாம், வார்த்தை கேட்டு என்ன செய்வாங்களாம்? சந்தோஷம் அடைவாங்களாம், அப்படியே மகிழ்ச்சி அடைவாங்களாம், அப்படியே அது பூரிப்படைவாங்களாம். ஆனா அவங்களோட வாழ்க்கை திருப்பி போயிடுவாங்க. இது எசேக்கியேல் 33ல எழுதப்பட்டது. 30வது வசனம் 33வது வசனம் வரைக்கும் எழுதி கொடுங்க, வீட்டுல போய் வாசிங்க. ஹalleluya. லைன்ல இருக்கீங்களா? ஆமென். சரி, அடுத்தது எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க? லூக்கா 5, இது நான் வந்து மீட்டிங் டிவோஷன்ல செஞ்சேன். லூக்கா 5வது அதிகாரம், பேதுரு இப்படியாக அவர் மீன் பிடிக்கல, மீன் அகப்படல, மீன் கிடைக்கல, என்ன செய்யறாரு? அவர் வந்து வலையை வந்து அப்படியே அவர் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படகுல ஏறாரு. வா ஆழத்துக்கு போ, மீன் பிடிப்போம் ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு பேதுரு இடத்துக்கு சொல்றாரு, ஆண்டவரே ராமுழுது நாங்க பிடிச்சோம் ஆண்டவரே, மீன் அகப்படல. அப்புறம் என்ன தெரியுங்களா? ஆண்டவரே இந்த வேலை எங்களுக்கு தெரியும், உங்கள வேலை பிரசங்கம் பண்ற வேலை, என் வேலை மீன் பிடிக்கிற வேலை. எனக்கு உங்களை விட எனக்கு தெரியும் இந்த வேலை. அப்ப நீங்க எனக்கு ஆலோசனை கொடுக்க முடியாது. ஆனாலும் பேதுரு சொன்ன வார்த்தை, ஆனாலும் போவார். பேதுரு இயேசு கிறிஸ்து அழைச்சு போவார். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கனப்படுத்தினார். எல்லாம் எனக்கு தெரியும், இந்த சூழல் எனக்கு தெரியும், இந்த ட்ரேட் இந்த பிசினஸ் எனக்கு தெரியும். ஆனாலும் நீங்க யார் எனக்கு தெரியும். நீங்க மகத்துவமான தேவன், நீங்கள் வல்லமையுள்ள தேவன், அற்புதம் செய்கிற தேவன். நீங்க சொன்னபடி நான் செய்கிறேன்னு சொல்லி கனப்படுத்தும் போது அற்புதத்தை பார்த்தார். வாழ்க்கையிலே அவருக்கு நோக்கமும் தரிசனமும் கர்த்தர் கொடுத்தார். ஹalleluya. பேதுரு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாரு பாத்தீங்களா தேவனுடைய வார்த்தைக்கு? ஆமென். நான் கடைசி என்ன சொல்லி கொண்டு வரேன். எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, எப்படி வார்த்தைக்கு அவங்க ஜனங்கள் வந்து அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. கடைசியாக மரியாள் எப்படி ஏற்றுக்கொண்டார்? தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது, தேவனுடைய வார்த்தை கடந்து வரும்போது மரியாள் வந்து கேட்பாங்க, இது எப்படி ஆகும்? நான் வந்து ஒரு என்ன சொல்ற கன்னிப்பெண், அப்புறம் எனக்கு நான் வந்து எந்த ஒரு கணவனும் எனக்கு இல்லை, இன்னும் நான் திருமணம் ஆகல, எப்படி எனக்கு ஆகும் கேட்கும்போது ஆண்டவர் சொல்றார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவர் சொல்லுவார். சொல்லும்போது மரியாள் சொன்ன ஒரு வார்த்தை, மிக மிக முக்கியமான வார்த்தை என்னவென்றால், நம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. ஹalleluya. எப்படி மரியாள் எடுத்தாங்களா? எப்படி நடக்கும் எனக்கு தெரியல, இது சாத்தியமே இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. உலகத்திலே ஒரே ஒரு மனுஷி பெற்ற பாக்கியம் மரியாள். யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உலகத்திலே ஒன் வுமன், அதனால ஸ்திரீக்குள்ளே கிருபை பெற்றவர். ஹalleluya. ஹalleluya. யாரு? சரி, அப்ப மரியாள் பாருங்க, சாத்தியம் இல்லை, இது நடக்கவே இல்லை, நான் பார்க்கிறோம், பார்த்து விசுவாசிப்போம், நடக்கவே நடந்ததில்லை, நம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. ஆமென். ஹalleluya. மரியாளுடைய எப்படி ஏற்றுக்கொண்டாங்க வார்த்தை எனக்கு தெரியல, எப்படி நடக்கும் தெரியல, ஆனா நான் நம்புறேன். என்ன செய்யுங்க ஆண்டவரே, வார்த்தை பிரகாரம் நீங்க செய்யுங்க ஆண்டவரே, ஒப்பு கொடுத்தாலும் மரியாள். இன்னைக்கு நாம் எப்படி எந்தெந்த சூழ்நிலையில நம்ம எப்படி வார்த்தை எடுத்துக்கொள்ள போகிறோம்? என்டர்டெயின்மெண்ட் எடுத்துக்க போறோமா, டைம் பாஸ் எடுத்துக்க போறோமா, இல்லாட்டி நம்ம சாதகமா நம்ம எடுத்து, சில பேர் அவங்க சாதகமாக வார்த்தை எடுத்துக்கணும். எப்படி எரேமியாட்ட சொன்னது போல ஜோமுனுங்க சொல்லி எரேமியா கொடுக்கும் போது, இது எங்களுக்கு இல்லை, இது நீங்க சொல்றீங்க அப்படின்னு. அப்ப எப்படி நம்ம எடுத்துக்கொள்றோம்? இல்லாட்டி மரியாதை போல எடுத்துக்கொள்றோம். ஆமென். ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம் என்றால், ஆண்டவர் பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேர் வந்து மலை காய்ச்சல் போறாங்க. ஆற்றில் போகும்போது, இதோ வீட்டில் போய் வாசிங்க. ஆற்றில் போகும்போது
ஆண்டவர் முக பிரகாசமாக மாறினது, மறுரூபமாக மறுரூபம் அடைந்தார். அப்படியே சூரியனை போல பிரகாசித்தது. அப்புறம் பிறகு 2 பேர் அங்க தோன்றாங்க. யார் தோன்றா? எலியாவும் மோசேவும் தோன்றாங்க. 2 பேரும் தோன்றாங்க. அவங்க தோன்றும் போது அங்க பாருங்க, அவங்க தோன்றாங்க எல்லாம் பார்த்துட்டு பேதுரு உடைய வார்த்தை, பேதுரு சும்மா இல்ல, பேதுரு போதும் அவர் எல்லாத்துக்கும் முந்திக்குவார். பேதுரு என்ன பொறுக்கல, என்னாச்சும் பேசிடுவோம்னு சொல்லி பேசிட்டார். ஆண்டவரே நான் டென்ட் போடுவா, இவருக்கும் அவருக்கும் டென்ட் போடுவா, என்ன கேம்பிங் நடத்திட்டு இருக்காங்க, அவுட் ஆஃப் கேம்பிங் ஓடிட்டு இருக்குது, இங்க டென்ட் போடுவா, என்னாச்சும் பேச சொல்லி பேதுருக்கு என்ன பேசுன்னு தெரியல, நான் டென்ட் போடுவா. அதற்கு ஆண்டவர் பேசுவார். இதான் தேவனுடைய வார்த்தை. ஆமென். ஆண்டவர் பேசுவார். மேலே இந்த பரலோக இயேசு கிறிஸ்து பேச கிடையாது, அங்க மோசே பேச கிடையாது, அங்க எலியாவும் பேச கிடையாது. ஸ்ட்ரைட்டா பரலோகத்துல இருந்து குரல் வந்துச்சு. டைரக்டா என்ன குரல் வந்துச்சு? வாசிங்க. அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்றார். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா listen to him, hear him. அவர் என்ன சொல்றாரு கேளுங்க அப்படி சொல்றாரு. அப்ப நினைக்கிறீங்களா, பேதுரு உன் சஜஷன் வச்சிட்டு சும்மா இரு, அவர் என்ன சொல்றாரு முதல்ல கேளு. ஆமென். ஹalleluya, ஹalleluya. நீங்க அநேக பிரயாசம் நாம் செய்யலாம், ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படி தேவன் எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு கேட்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆமென். அவர் நேசகுமாரனுடைய வார்த்தை கேட்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கலாம். Listen. It's time to listen. தேவன் குரலை கேட்கிற காலகட்டம். ஆமென். பரிசுத்த வேதம் கொடுக்கப்பட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அது நினைவூட்டும்படிக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டார் வேதத்திலிருந்து. ஆமென். யாருடைய வார்த்தை? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. இன்னைக்கு ஆமென் அந்த வார்த்தை நம்ம இப்படி கேட்க போறோம். உள்ளது நாளுகளை கேட்க போறோமா? எப்படி அது பிரகாரம் செயல்படுகிறோம்? தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நீங்கள் கனப்படுத்தும் போது, கர்த்தாவே உங்க வார்த்தை, உங்கள் மகிமையான வார்த்தை, நீங்க பேசின வார்த்தை, நான் கீழ்ப்படுகிறேன், இதை இருதயத்துக்குள் வைத்துக் கொள்வேன், இதன் பிரகாரம் நடப்பேன்னு சொல்லும் போது நீங்கள் ஆண்டவரை கனப்படுத்துறீங்க. இதுதான் தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிற இது. கர்த்தர் உங்க மேல் பிரியமாக இருப்பார். ஆமென். கண்களை முடிச்ச பெரியவர் நீரோ